Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒபேரா மினி ப்ரௌசரில் டவுன்லோட் செட்டிங்ஸ் எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர்ட்ட மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரௌசராக ஒபேரா மினி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆப்னு கூட இந்த ப்ரௌசரை சொல்லலாம். ஸோ இந்த ஒபேரா மினி ப்ரௌசரில் சில டைம்ஸ் நம்ம டவுன்லோட் சம்மந்தமான செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தேவை ஏற்படும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒபேரா மினி ப்ரௌசரை உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஒபேராட லோகோ காட்டும். ஸோ அந்த லோகோ ஒருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோட் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒபேரா மினி ப்ரௌசரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த டவுன்லோட் பாத் காட்டும். ஸோ இதை உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த பாத் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த டவுன்லோட்ஸ் லிஸ்ட்டை ஷோ ஆகணுமா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இது உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எனேபிள் பண்ணலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணியும் வச்சுக்கலாம். அடுத்ததாக எதுவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட கேட்கணுமா இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதையுமே உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ரல் கன்கரண்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இல்லாட்டி அன்லிமிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கும். அதாவது ஒரே நேரத்தில் எத்தனை டவுன்லோட்ஸ் உங்களுடைய ஒபேரா மினி ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதையுமே நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ அன்லிமிட்டடுமே கொடுத்து வைக்கலாம். ஸோ அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் இதை கொடுத்துருங்க. அடுத்ததாக டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகணுமா அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். இதுவுமே உங்கள் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஒபேரா மினி ப்ரௌசரில் தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக உங்களால் டவுன்லோட்ஸில் ஏற்படுற இஷ்யூஸையுமே கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அதோட ஃபைல்ஸும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.